வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சிம்பிளாக பார்க்கலாம். காலையிலே மார்க்கெட் போயிட்டு 1 கிலோ பாறை மீன் வாங்கி வந்தாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறவன் தான். ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி மீன் எடுத்தாச்சு. மீன் க்ளீன் பண்ணி இப்போ வச்சாச்சு. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கருவேப்பிலை, புளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சோடனே நல்லா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதோடு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்ச மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கையில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமே நல்லா வதங்கிடும். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு லெமன் சைஸ் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியை இதில் நல்லா ஊற்றிடணும். இப்போ புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுறணும். நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றினோம்ல, இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வச்ச நம்ம குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டை எல்லாத்தையும் இப்போ குழம்புல போட்டுடலாம். ஒரு மீனாக குழம்புல பொறுமையாக போடுங்க. குழம்புல போட்டுட்டு லைட்டாக கரண்டி போட்டு லேசாக கிண்டி விடுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் லேசாக கிண்டி விட்டு கொதிக்க வச்சுருங்க குழம்ப. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாவே போதும். இப்போ குழம்பு பாருங்களேன் நல்லா கொதிச்சிருச்சு. இதோட 2 மாங்காய் போட்டுக்கிறோம். மாங்காய் போட்டால் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்டுட்டு குழம்ப லேசாக கிண்டி திரும்ப மூடி வச்சுருங்க. குழம்ப மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் ஊற்றலாம். தேங்காவை வந்து அப்படியே அரைச்சி ஊற்றாமல் கொஞ்சமாக தேங்காய் பால் மாதிரி எடுத்து ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ தேங்காவை நல்லா அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி நம்ம கொதிக்கிற இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. மீன்லாம் வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை இந்த குழம்புல ஊற்றி லைட்டாக ஒரு 3 நிமிஷம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு குழம்ப வச்சு இறக்குனா போதும். நம்ம மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் கலந்து விடுங்க நல்லா. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் நம்ம மீன்லாம் நல்லா வெந்து நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் மீன் குழம்பு. நல்லா ஈஸியாக நம்ம மீன் குழம்பு செஞ்சாச்சு. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.